கடன் இது ஒரு துவக்கமல்ல, திருப்புமுனை. இந்த ஒரு வார்த்தை கேட்டாலே சில பேருக்கு தூக்கம் வராது. சில பேர் இதை பற்றி பேசவே வெட்கப்படுவாங்க. சில பேர் என் வாழ்க்கை இதிலேயே முடிஞ்சிருது போலையே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கடன் வாங்குறது லைஃப்பில் ஒரு தப்பும் இல்லை. அது ஒரு ஃபேஸ், ஒரு சுச்சுவேஷன். இது ஒரு தற்காலிக நிலை. அது உன் பர்சனாலிட்டியும் உன் வேல்யூ உன் ஃப்யூச்சருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கடன் உன்னை சோதிக்கும், ஆனால் உன்னை சிதைக்காது, உன்னை வலிமையாக்கும். நேரம் சரியா இல்லாதப்ப பல பேருக்கும் கடன் தேவைப்படும். ஏன்னா வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. எப்போ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ், ஃபேமிலி எமர்ஜென்சி, பிஸ்னஸ் லாஸ், இதையுமே முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீ கடன் வாங்கினதுனால பலவீனமாகலை. அதை திருப்பி கொடுக்குற பொறுப்பை நீ உன்னோட தோல் மேலே சுமந்துக்கிட்டு இருக்கிறதுனால நீ வலிமையானவன். கடன்னா பயம் இல்லை, அது பழக்கமாக மாறினா தான் பயப்படணும். ஆனால் நீ அப்படி இல்லை. நீ இந்த நிலைமையிலிருந்து வெளியே வரணும். கடனை கட்டுறது பெருசு இல்லை, அதை கட்டணும் அப்படிங்கிற மனசு தான் பெருசு. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன சேமிப்பாக பண்ணு. உன்னோட ஒரு சில லக்ஸுரிகளை தள்ளி வெயி. நாளைக்கு சிரமம் வராமல் இருக்க இன்றைக்கி ஸ்ட்ராங் ஆகு. கடனை ஓட்டுறது ஒரு ஜேர்னி மாதிரி. ஒரு நாள் கை தட்டுற மாதிரி முடிஞ்சிடும். ஆனால் தினமும் ஒரு படி நடந்தால் ஒரு நாள் நீ தான் ஃபினிஷ் லைனுக்கு முன்னாடி நிற்ப. முக்கியமாக இந்த நேரம் உன்னை நின்று பார்க்காத குடும்பம், உன் நிலையை புரிஞ்சுக்காத சொசைட்டி, உன்னை குறை சொல்கிற ரிலேட்டிவ்ஸ், இவர்களோட வார்த்தையை மனசில் வச்சுக்காத. அவங்க உனக்கு பெயினையும் ஸ்ட்ரகிளையும், நீ நைட்டில் தூங்காமல் கண் கலங்குறதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் நீ மட்டும் ஒரு விஷயத்தை மறக்காத. இது உன் இறுதி இல்லை. இந்த கடன் தான் உன் லைஃப்பை டிஃபைன் பண்ண போகிறது கிடையாது. நீ இதை முடிக்க போகிற. முன்னாடி இருந்தவனை விட இன்னும் சாமர்த்தியமாக, ஸ்மார்ட்டான, ரெஸ்பான்சிபிளான பர்சனாக ஆக போகிற. கடனுக்கு முன்னால் நீ தலை குனிய வேண்டியதில்லை. நீ தினமும் நிற்கிறது போதுமே. நீ ஆல்ரெடி ஸ்ட்ராங்கர். நிலவில் வச்சுக்கோ. கடன் உன்னை கீழே தள்ளினாலும் உன் தைரியத்தை உன்னை மீண்டும் மேலே ஏற்றும். உன்னோட கதை இதில் முடியலை. இதுதான் உன் பவுன்ஸ் பேக் ஸ்டோரியின் ஆரம்பம்.